ராக்கால ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே ஆரம்பித்து ராக்காலத்தில் அவர் வருகையை குறித்து ராக்காலத்தில் நிறைய வசனத்தின் மூலமாக பார்த்தோம். ராக்கால கிரியைகளை பார்த்தோம். இப்பொழுதும் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆவியை பார்த்தோம், ஆத்மாவை பார்த்தோம். இப்பொழுது கடைசியாக சரீரத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சரீரம் மிக முக்கியம். வாழும் வரை மட்டுமே. ஆவி போயிடுச்சுன்னா கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, கர்த்தர் தந்தது, தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகாததற்கு முன்ன நீ உன் தேவனை நினைத்து துதித்து ஆராதித்து அவருடைய வழியில நடப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாமே எத்தனை வார்த்தை பேசினாலும் எல்லாமே இந்த சரீரத்தில் ஆவி இருக்கிற வரைக்கும் தான். இந்த சரீரத்துக்கு சொல்லப்படுகிற அத்தனை வார்த்தையும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். மரித்தா இந்த சரீரத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, அத்தோடு முடிஞ்சது. அப்போ நம்ம இந்த வாழும் பொழுது இந்த சரீரம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. தேவனோடு தொடர்பு வைத்துக் கொள்வதில், பரலோகத்துக்கு போக அங்கீகாரம் பெறுவதில், கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஆவியோடு இணைந்து ஆத்துமாவை கர்த்தருக்கு மாற்றி மிக முக்கியமாய் அவரோடு நடக்க வழிவகுக்கிறது இந்த சரீரம். இந்த சரீரத்தின் கிரியைகள், இந்த சரீரத்தில் இருக்கிற அவயங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாய் ஒரு மனுஷனுக்கு இருக்கு. இந்த சரீரத்தில் இருக்கிற அவயத்தில் எதை வேணாலும் வச்சு கரப்படுத்தி கொள்ளலாம், எதை வேணாலும் வச்சு பரிசுத்தப்படுத்தி கொள்ளலாம். அல்லேலூயா. ரெண்டு காரியம் இருக்கு. சுயாதீனம் நம் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சுயமாய் சிந்திக்கும்படி, சுயமாய் முடிவெடுக்கும்படி, சுயமாய் நாம் செய்யும்படி எல்லாம் நமக்கு சுயமாய் விடப்பட்டிருக்கிறது. கண்ட்ரோல் இல்லை, கட்டுப்பாடு இல்லை. அதனால நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து சரீரத்தை ஆளுகை செய்வாராக. ஆமென். ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, மாம்சத்தின்படி நடவாமல், மாம்சத்தின்படி நடக்க கூடாது. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்போ எப்படி இந்த வசனம் நமக்கு தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, கற்பிக்கிறது என்றால், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், இந்த மாம்சத்தை தேவ ஆவியானவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவ ஆவியின் வழி நடத்துதலுக்கு அர்ப்பணித்து நடக்கும் பொழுது மாத்திரமே ஆக்கினை தீர்ப்பு இல்லாமல் நாம் தப்பித்து கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க என்னோட. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப பாருங்க, இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய மாம்சத்தை, நமக்குள்ள இருக்கிற ஆவியை ஆளுகை செய்து நம் மாம்சத்தை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு தொடர்புள்ள அவயங்களாய் மாற்றுகிறது. நம் மனுஷனுக்குள்ளே ஆவி, ஆத்மா, சரீரம். அல்லேலூயா. ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் மிக முக்கிய தொடர்பு ரெண்டு பேருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ரெண்டுமே தொடர்பு இருக்கு. ஆத்மாவுக்கும் தொடர்பு இருக்கு, அவருக்கு சரீரத்துக்கும் அவர் தொடர்பு இருக்கு. அந்த சரீரத்தை மீட்டெடுக்கும்படி தான் அவர் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். ஆவியானவருக்கும் சரீரத்தில் ஆவியில தொடர்பு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம நிறைய வசனம் பார்த்தோம், கவனிங்க. இது ஒன்னோடு ஒன்று பின்னலா இருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவி தேவனுடையது, தேவ ஆவிக்கு தொடர்பாக இருக்கிறது, அதை விட்டுருங்க. அடுத்து ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய தொடர்புகள் இருக்கிறது.
அதே போல ஆவிக்கும் சரீரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ஆவியானவர் மூலமாக ஆவியானவருக்கு எது எது தொடர்பு இருக்குன்னா, நம்முடைய ஆவியை தொடர்பும் நம்முடைய சரீரத்தின் தொடர்பும் நிறைந்ததாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஆத்துமாவும் அதிகமாய், நான் சொல்றது ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் தொடர்பு உள்ளதாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நான் சொல்றது புரியாது, இப்ப நல்லா கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சாதான் தெரியும் நான் என்னென்ன சொல்றேன். இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆயிடும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். கொஞ்சம் கவனிங்க. ஆவியானவருக்கு எதுல தொடர்புனா, நம்முடைய ஆவிக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் தொடர்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எது ஒரு மனுஷனுக்குள்ள தொடர்புனா, ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் தொடர்பு இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. இதெல்லாம் விளங்கி கொள்ளணும் நம்ம. அப்போ கவனிங்க, ஒரு வசனம் இருக்கு, 2 நாளாகமம் 24:20 வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால். இந்த மாதிரி நிறைய இருக்கு, நான் உதாரணத்துக்கு தான் கொடுக்கிறேன். கவனிங்க, தேவனுடைய ஆவி ஒரு மனுஷன் மேல இறங்கினதனால் அவன் பேச தொடங்குறான். சரீரம் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ஒரு சரீரத்தின் மூலமாக கர்த்தர் எப்படி பேச முடியும் என்றால், ஆவியிலே தொடர்புள்ள மனிதர்களை வைத்து கர்த்தர் சரீரத்தின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ஆவி நம்முடைய ஆவியோடு இணைந்து ஆத்துமாவில் இருந்து சரீரத்துக்கு வந்து சரீரம் மூலமாக பேசப்படுகிறது. வாசிங்க இப்போ. தேவனுடைய அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? போதும். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு உதாரணத்துக்கு எப்படி பேசுறாரு பாருங்க. இந்த சரீரம் தானா பேசாது, இந்த மாம்சம் தானா பேசாது. ஆவியானவர் இந்த ஆவியோடு இணைந்து மாம்சத்தின் வழியாய் பேசுகிறார். ஆராதனையில் நம்ம நிரம்பி அந்நிய பாஷையில பேசுறோம், தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம், வெளிப்பாடுகளை பேசுகிறோம். இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்றால், இந்த சரீரத்தை எப்படி பயன்படுத்துகிறார் என்றால், ஆவியான, அதுதான் ஆவியின் சிந்தை ஜீவன், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஆவி மண்டலத்துக்கு நம்ம போயிடுறோம். ஆவியானவரோடு நம்முடைய ஆவி இணைந்து விடுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் இருக்கு, 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசையும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அல்லேலூயா. எப்படி சொல்லுகிறது என்றால், பிரியமானவர்களே, இந்த மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு. அப்போ சுத்திகரிப்பை மாம்ச சரீரத்துக்கு வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ சுத்திகரித்து கொள்ளும்படி கர்த்தர் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடுவோம். பூரணப்படுத்தப்படும் பொழுது நாம் கர்த்தருக்கு மகிமையுள்ள ஒரு சாட்சியாய் நம்மை நிற்க வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஏற்கனவே நான் சொன்னேன், தீர்க்க தரிசனம் ஆவியானவர் இறங்கி ஆவியிலே இறங்கி மாம்சத்துல பேசுகிறார், மாம்சத்துல கிரியை செய்து மாம்சத்தின் வழியாய் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய மாம்சம் ரொம்ப முக்கியம். நம்முடைய சரீரத்தின் மூலமாக தான் தேவன் கிரியை செய்கிறார், மற்றவர்களுக்கு பேசுகிறார், கிரியை செய்கிறார், சுகமாக்குகிறார், அற்புதம் எல்லாம் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்களை வைத்து அவர் கிரியை செய்கிறார். அப்போ பிரசங்கி 5:6 வாசிக்கிறோம், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அப்போ மாம்சத்துல பாவம் வருவதற்கு வாய், இந்த அவயம் மிக முக்கியமா இருக்கிறது. இதே அவயம் ஆவியானவரோடு தொடர்பு வைத்திருந்தால், அப்போ இந்த வாய் தீர்க்க தரிசனம். இப்போ ஒரு வசனம் எதற்கு உதாரணத்துக்கு காமிச்சுன்னா, அவன் ஆவியில இறங்கி தேவனுடைய ஆவியை ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவின் மேல் இறங்கினதனால்
அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். பேசுகிறதை நம்ம 2 நாளாகமத்தில் இப்போ வாசிச்சோம். அப்போ மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் இருந்தால் மாம்சத்தின் வார்த்தை மாத்திரமே வரும், கர்த்தருடைய வார்த்தை வராது, கர்த்தருடைய வார்த்தையை பேச முடியாது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆவி மண்டலம் ஆவியானவரோடு தொடர்பு இருக்கும் என்றால், இந்த மாம்சத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை, ஏன்னா அந்த மாம்சத்தை அடக்கி ஆளுகை செய்து அவர் தம் மகிமையை வெளிப்படுத்துகிறார். நம் சரீரத்தின் மூலமாக, சரீரத்தின் அவயங்கள் மூலமாக. டீச்சிங் கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சாதான் புரியும், இல்லைன்னா நீங்கள் ஸ்லிப் ஆகிடுவீங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க, இது பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். அல்லேலூயா. மாம்சத்தை நம்ம அடக்கி ஒடுக்கிடலாம் ஈஸியாக. ஆமென் சொல்லுங்க. கடிவாளம் போடலாம் வார்த்தையை கொண்டு. ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை ஏற்கவே ஏற்காது. இந்த மாம்சம் என்ன பண்ணும், காதை அடைக்க வைக்கும், சிந்தனையை திசை, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். ஆமென். சிந்தையை திசை திருப்ப வரைக்கும். அந்த நேரத்தில் ஃபோன் வரும், நம்ம ஆவியில் இருந்தால் ஃபோனை தூக்கி ஓரம் வச்சிருவோம். நான் எப்போவுமே ஒரு ஊழியம் செய்யணும்னா பேக்கெட்டில் வைக்கவே மாட்டேன். ஃபோனை எடுத்து கீழேயோ எங்கேயோ மேலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருவேன். நம்ம மாம்சத்தில் இருந்தால் அதை பார்க்கும், உடனே எழுந்து போய் வெளியே போய் பேசுவோம். அதெல்லாம் மாம்சம். பக்கத்தில் இருக்கிறவங்க சத்தத்தை கேட்காதபடி மாம்சம் தடுக்கும், பேசாதபடி பக்கத்தில் இருக்கிறவங்களோடு பேச செய்யும். ஆனால் ஆவியில் இருந்தால் கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு அவயங்களையும், நம்முடைய மாம்ச சரீரத்தில் இருக்கிற அத்தனை அவயங்களையும் தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 9:27 அவர் பேசுகிறார். வாசிங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறோம், மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்றோம், தேவனுடைய வார்த்தை. அப்ப நம்ம ஆகாதவனாய் போகாதபடி என்ன பண்றாரு, ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எதற்கு கீழ்ப்படுத்துகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறார். மாம்சத்தில் இருந்தா நம்ம எதையும் கவனிக்க முடியாது, எங்கேயோ சிந்தை இருக்கும், ஏதோ யோசித்து கொண்டிருப்போம், இது மாம்ச கிரியை. ஆவியின் சிந்தை இருந்தா நம்ம உன்னிப்பா வசனத்தை கேட்கும்படி நம் சரீரத்தை ஒடுக்குவோம். காதே நீ எங்கேயும் செவி கொடுக்காத, தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடு என்று சொல்லி காதை ஒடுக்கி அவர்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும்படி வைப்போம். இதான் சரீரத்தை ஒடுக்குவது. ஆண்டவருடைய அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சரீரத்தை ஒடுக்க என்ன செய்யணும்? என் சரீரத்தை ஒடுக்கி என் சரீரத்தின் மூலமாக தேவ நாம மகிமைப்படணும், மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால் என் சரீரத்தை ஒடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு என் செவியை சாய்விக்கும்படி ஒடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை, மாம்ச வார்த்தைகளை பேசாதபடி ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் பேச என் வாயை ஒடுக்க வேண்டும். என் இருதயத்தில் ஆண்டவர், இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும், இந்த இருதயத்தில் முழுவதுமாய் ஆண்டவர் நிறைந்திருக்கும்படி செய்ய என் இருதயத்தை ஒடுக்க வேண்டும். தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் ஒன்றையும் உள்ள விடக்கூடாது. அல்லேலூயா. இதுதான் சொல்றாரு. வெறும் சாப்பிடாம இருந்து அப்படியே ஒடுக்கி அடங்கி குனிஞ்சி பணிஞ்சு அந்த ஒடுக்குதல், சரீரத்தின் ஒடுக்குதல், அதை சொல்லல. கிறிஸ்துவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் சரீரத்தை ஒடுக்கு. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட இருக்கு, எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்படவும். அப்ப மாம்சத்தின் பலன் எங்க இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எப்படி செய்யணும், இந்த சரீரத்தை எப்படி நடத்தணும், நிறைய உதாரணம் எல்லாம் வச்சிருக்கிறாரு. எங்க போனா உன் சரீரத்துக்கு ஆசீர்வாதம், எங்க போனா உன் சரீரம் பாதுகாக்கப்படும், எங்க போனா உன் சரீரம் பாவத்துக்கு உட்படாது என்று சொல்லி நிறைய இடம் வச்சிருக்கிறாரு. ஒரு சில இடத்தை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சரீரம் எங்க போய் நின்னா நம்மளை நாமே பார்த்து திருத்தி கொள்ளலாம். எங்க போய் நின்னா நம்முடைய சரீரத்துக்கு பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடி காத்து கொள்ளலாம்.
எங்க போய் நின்னா மாம்ச சிந்தையை மறிக்கும்படி செய்து ஆவியின் சிந்தையை நாம் நடத்தும்படி கர்த்தர் உதவி செய்ய எங்க போனா என்ன செஞ்சா எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் வேதத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நல்ல தெரிஞ்ச வசனம் தான். பிரசங்கி புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்போம். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். ஆமென். எங்க போறதுன்னு சொல்லி ஏன் போக சொல்றார் என்றால் அதை நம்ம நல்லா விளங்கி கொள்ள வேணும். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பிறந்த நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. வாழதானே வைக்கணும், வாழதானே சொல்லணும் வார்த்தை. ஆனால் மரண நாள் தான் நல்லது என்று பிறந்த நாளை விட மரண நாள் நல்லது. ஏன் யாருக்கு நல்லது என்றால் தன் சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தன் சரீரத்தை ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக அர்ப்பணித்து வாழுகிறவர்களுக்கு நல்லது. பரிமள தைலத்தை இந்த சரீரத்தின் மேல பரிமள தைலம் பூசினாலும் அது நல்லதல்ல. நம்மளுடைய வாசனை நற்கீர்த்தியின் மூலமாக ஒருவனுடைய ஜனநாளை பார்க்கலாம் மரண நாள் நல்லது. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தினால் இந்த சரீரத்தின் மூலமாக நம்ம நல்லது செய்யறது ஆசீர்வாதம். பர்ஃபியூம் நம்ம அடிச்சுக்கிறோம், மத்தவங்க வாசனை முகர்றாங்க. ஆனா இந்த சரீரத்தின் மூலமாக நன்மை செய்யும் வாசனையை தான் கர்த்தர் முகர்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது அவனவனுடைய கிரியைகள் அவனோடு கூட போகும், வேற ஒண்ணுமே போகாது. நீ இந்த பூமியில உன் மாம்ச சரீரத்துல என்ன செஞ்சிருக்கிறியோ அது மாத்திரம்தான் போகும். அது என்ன செஞ்சிருந்தாலும் சரி, நல்லது செஞ்சிருந்தாலும் கெட்டது செஞ்சிருந்தாலும் ரெண்டுமே மேல போய் சாட்சியிடும். நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நீ எதுவுமே பண்ணலனாலும் அது சொல்லிடும். தப்பு பண்ணாலும் சொல்லி காமிச்சிடும், நல்லது பண்ணாலும் சொல்லி காண்பிக்கும். எது செஞ்சாலும் சரி அங்க மறைக்க முடியாது. அப்போ நற்கீர்த்தி எப்படி செய்ய முடியும்? நம்ம மாம்ச சரீரத்துல தான் செய்ய முடியும். அதே போல ஒரு பிறந்த நாளை பார்க்கிலும் ஒரு மரண நாள் நல்லது. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பிறந்த நாள் வரும் பொழுது கவனிங்க, ஒரு மனுஷன் பூமியில ஒரு மனுஷியோ பிறக்கும் பொழுது எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அந்த குழந்தை அழுதுகினே பிறகுது. மரிக்கும் பொழுது எல்லாரும் அழுகுறாங்க, அவனுக்கு சந்தோஷம். ஏன்னா நேரம் நித்திய வீட்டுக்கு போயிடுவாங்க. அல்லேலூயா. பிறந்த நாள் பார்க்கிலும் வேதம் எதை முக்கியப்படுத்துகிறது? மரண நாள். ஏன்னா ஒரு மாம்சம் மரிக்கும் பொழுது அது நித்திய வீட்டுக்கு போகிறது, நித்தியத்துக்கு பங்குள்ளதாய் மாறுகிறது. இப்படி நிறைய சொல்லலாம். கவனிங்க, அந்த மாம்சத்தை குறித்து இப்போ நான் பேசினு இருக்கிறேன். அடுத்து மரணத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவனிங்க, நம்ம மனுஷன் எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் பிறக்கலாம். பிறப்பை பற்றி பிரச்சனையே இல்லை. ஹாஸ்பிட்டலில் பிறக்கலாம், வீட்டில் பிறக்கலாம், ரொம்ப காஸ்ட்லி பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட பிறக்கலாம், பணம் செலவு பண்ணி, அது வேற. ஆனால் எங்கே பிறந்தாலும் ஒரு மனுஷனுடைய கடைசி முடிவு மரணம் தான் ரொம்ப முக்கியம். அவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்து மரிக்கிறானா? அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை இந்த சரீரத்துக்குள்ள, இந்த ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை மாத்திரமே ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, விருந்து வீட்டுக்கு போவதிலும். இப்பதான் நம்மள எங்க போனோம், இந்த மாம்ச சரீரம் எங்க நின்று தன்னை சாட்சியாய் பாதுகாத்து கொள்ள, எதன் பார்த்து நடந்து கொள்ள, அந்த மாதிரி எதை காண்பிக்கிறது என்றால் வேதம். ஆண்டவர் வேதத்தில் மாதிரியை காண்பிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு, ஒரு மரண வீட்டுக்கு போவது நலம். விருந்து வீட்டுக்கு போனா அங்க என்ன பலவித பேச்சுக்கள் பேசுவாங்க, அப்படின்னுவாங்க இப்படின்னுவாங்க. உன் கழுத்தில் இருக்கிற செயின் எத்தனை சவரன்னோ, உன் கழுத்தில் இருக்கிறது எத்தனைன்னோ, காதில் என்னன்னா, உன் புடவை எவ்வளோ ரேட்டுன்னு, இதுதான் கதை ஓடும். இல்லைன்னா வேற ஏதாவது கதை, உலக கதை தான் ஓடும்.
விருந்து வீட்டுக்கு போனால் என்ன ஒரே கும்மாளம் கூத்தமா, ஒரே சிரிப்பமா, அமக்கலமாக இருக்கும். விதவிதமாக ஃபோட்டோ எடுப்பாங்க. இல்லை, விருந்து வீட்டுக்கு போனால் அதான் நடக்கும். விருந்து வீட்டுக்கு போனால் ஒரே ஜாலி, ஆண்டவரே மறந்துடுறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். ஏன் ஒரு துக்க வீட்டுக்கு, ஒரு மரித்த வீட்டுக்கு, அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதலாக இருக்கணும்? ஏன் அங்கே போகணும்னா, இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். இதுல எல்லா மனுஷனுடைய முடிவு அங்க. உனக்கும் ஒரு நாள் இதே மாதிரி அழகா நல்ல பெட்டி செஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம போய் பார்த்துட்டு வருவோம், பெட்டியாண்ட நின்று பார்ப்போம்ல. இப்போ கூட ஒரு டெத்துக்கு போனோம், என்ன பெட்டியாண்ட நின்று பார்த்துட்டு வரல, பார்த்துட்டு ஒரு ஜாம் பண்ணிட்டு பாட்டை பாட்டு வந்தோம். அங்கேயே தான் சொன்னேன், இன்னைக்கு இவரை வச்சிருக்கிறாங்க, நாளைக்கு நம்மளை வைப்பாங்க. இதே மாதிரி நம்மளை சுற்றியும் ஒரு குழு வரும், பாட்டு பாடும், ஒரு பாஸ்டர் வருவார், ஒரு 4 வார்த்தை சொல்லி அடக்க ஆராதனை நடத்துவாங்க. நாளைக்கு நம்மளுக்கும் அதே தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அவரு, நாளைக்கு அதுக்கு தான். துக்க வீட்டுக்கு போனால் அங்கே போய் பார்ப்போம், ஆஹா இன்னைக்கு நல்லா இருந்த மனுஷன் இன்னைக்கு பொட்டுன்னு போயிட்டானே, பெட்டிக்குள்ளே வச்சிட்டானே. அதே போல தான் நாளைக்கு நம்மளுக்கும் இதே போல தான் ஒரு முடிவு உண்டு. அதுக்குள்ளே நம்ம வாழும் பொழுது நம்மளை மாற்றிப்போம், நம்மளை சரி பண்ணிப்போம். நம்ம நேரம் நரகத்துக்கு போயிடுவோமே, இந்த மாதிரி இருந்தால் இப்படி ஆயிடுமேன்னு சொல்லி அங்கே யோசிப்போம். புத்தி தெளிகிற இடம். பண்ணிக்கிட்ட போய் தானே அவனுக்கு புத்தி தெளிஞ்சது, அது வரைக்கும் தெரியலையே. இல்லை, நான் சொல்றது கரெக்டா இல்லையா? பண்ணிக்கிட்ட போற வரைக்கும் அவனுக்கு புத்தி தெரியல. பண்ணி பக்கத்தில் போய் உக்காந்தவனு தான் ஒரு சிலருக்கு புத்தியே வருது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்கோ, நானே சொல்லிக்கிறேன். பண்டிகை பக்கத்தில் யாரா இருக்கீங்களா? இந்த மாம்ச கிரியெல்லாம் பண்டிகை பக்கத்தில் தான் போயிடும். ஏன்னா பிரிசுகின்னு போய் துன்மார்க்கமாக செலவழித்து பணத்தை, வேசிகளிடத்தில் தன் பணத்தை செலவழித்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு கட்சியில் புத்தி தெளிந்து வரான் தகப்பன் வீட்டுக்கு. தகப்பன் அன்பானவர். ஆமென் சொல்லுங்க. துரத்துற உலக பிரகாரமான தகப்பனாக இருந்தால் கொன்னே போட்டிருப்பான். வந்தான் காலை வெட்டி போட்டிருப்பான். எப்படிடா வருவேன் நீ வீட்டுக்கு, இவ்வளோ பிரித்து வாங்கின்னு போயிட்டு இவ்வளோ பண்ணிட்டு ஓடுறான், அடித்து விரட்டி இருப்பான். ஆனால் நம்ம தகப்பன், பரம தகப்பன் அன்பானவர், அணைத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. யாரு அன்பானவர்? நீ தான் சொல்லணும், ரொம்ப அன்பானவர். யாரு தகப்பன்? யாரு அன்பானவர்? நீ வரப்பெல்லாம் சேர்த்துக்கிறாரு பாரு, அன்பானவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் செத்தவனை பார்த்து இதை தன் மனதிலே சிந்திப்பான். சிந்திக்கணுங்க, சிந்திக்கணும். இந்த மாம்ச சரீரம், மாம்சம் பொத்துன்னு விழுந்து அடக்கம் பண்ண போகிறது, பெட்டியில் வச்சிருக்கிறாங்க. இப்போ அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இல்லை ஒரு நாள்லேயோ மறுநாள்லேயோ குழியில் கொண்டு போய் புதைக்க போகிறாங்க. இந்த மாம்ச சரீரத்தை குறித்து நான் பேசுகிறேன். ஒரு நாள் இதே சரீரம் நம்மளையும் பெட்டிக்குள்ளே இந்த சரீரத்தை வைப்பாங்க. எதையோ பெட்டிலையோ எதுலேயோ ஒன்று வைப்பாங்க. நம்மளுக்கும் யாராவது 4 பேர் வந்து பாட்டு பாடுவாங்க, ஆண்டவரை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் அடக்க ஆராதனை பண்ணி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அவன் போயிடுவான். ஏன் அங்க போக சொல்றாருன்னா, நாளைக்கு உனக்கும் இதே முடிவு இருக்கிறது என்று நினைக்கும்படி நீ அந்த இடத்துக்கு போ. உன் சரீரமும் ஒரு நாள் இதே போல வைக்கப்படும். இதே போல உன் சரீரத்துக்கும் அலங்கரிச்சு குளிப்பாட்டி எடுத்துன்னு போய் பொத்துன்னு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நீ நினைக்கணும்னு சொல்லி கர்த்தர் அதுக்கு போக சொல்றாரு அடிக்கடி. இதை தன் மனதிலே சிந்திப்பான். மிகப்பெரிய ஒரு மனுஷன் உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போனார். ஆனா அவனுடைய சிந்தை, அவனுடைய நினைவு குறித்து பார்க்கும்பொழுது யாருக்குமே இந்த சத்தியம் சரியா விளங்குறதில்ல. அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க, அவனுடைய கஷ்டத்தை பார்த்தாங்க, அவனுடைய போராட்டத்தை பார்த்தாங்க, அவனுடைய எல்லா காரியங்களையும் பார்த்தாங்க. ஆனால் அவனுக்குள்ள இப்படி ஒரு பார்ட்டு, இப்படி ஒரு மனசு இருக்கு, இப்படி ஒரு காரியம் இருக்கிறது என்பதற்கு முன் அடையாளமாகவே பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை கர்த்தர் வச்சிருக்கிறார். இல்லையா? அந்த மனுஷன் நான் சொல்ல போறேன், இருங்க கவனிங்க.
எவ்வளவு பெரிய உயர்வுக்கு கொண்டு போனாரு, எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில். அவன் நினைக்க வேண்டிய நினைவுலாம் எவ்வளோ இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம், அதிகாரம் இருக்கு, ஆளுகை இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லா பொறுப்பும் அவன் மேல வந்தது. உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கொண்டு போனார். அவன் கடந்து வந்த பாதெல்லாம் கஷ்டம்தான், ஆனா உயர்வுக்கு வந்துட்டான். ஆனாலும் அவனுடைய நினைவு எதுல இருக்கிறது என்பதை கொஞ்சம் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோசிக்கிறான், எதை குறித்து யோசிக்கிறான்? நான் இதில் சொன்ன விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை அவன் உயிரோடு இருக்க நாளெல்லாம் இதே சிந்தித்து கொண்டு இருந்தான். அந்த மனுஷனை குறித்து சொல்லுகிறேன், எடுங்க வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 50வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 24வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணை இடுவித்து கொண்டான். ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். ஒரு நாள் வரும், மனுஷனுக்கு முடிவு வரும். முடிவு வந்த பின்பு ஒரு நாள் எல்லாரையும் தேவன் சந்திப்பார். கண்டிப்பா ஒரு நாள் சந்திக்க போறோம். ஒரு உயர்வான ஸ்தானத்துல இருக்கிறவன், உயர்வான பதவியில் இருக்கிறவன், பொண்ணும் பொருளும் இப்ப நிறைய வந்துடுச்சு, பெரிய அந்தஸ்து ஆசீர்வாதம் வந்துடுச்சு, அதிகாரம் வந்துடுச்சு, எல்லாமே இந்த ராஜ்யமே இவன் கையின் கீழே படுக்கப்பட்டு விட்டது. ஆனா இவ்வளவு இருந்தும் இவனுடைய எண்ணம், இந்த சிந்தையெல்லாம், இந்த எகிப்து எனக்கு சொந்தமல்ல, எத்தனை வசதி வாய்ப்புகள் வந்தும் எனக்கு சொந்தமல்ல, எத்தனை பொண்ணும் பொருளும் குவித்து வைத்திருந்தாலும், எத்தனை வீடு காரு வசதி வாய்ப்புகள் அத்தனை இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு சொந்தமல்ல. எனக்கென்று சொந்தமாக ஒரு இடம் இருக்கிறது, எனக்கென்று கர்த்தர் ஒரு இடத்தை கைத்திருக்கிறார், அந்த இடத்துக்கு நான் போக வேண்டும். அல்லேலூயா. இந்த எகிப்து எனக்கு சொந்தம் அல்ல. கர்த்தர் முன் குறித்து அந்த கானான் தேசம் நிச்சயமாய் சந்திப்பார். உங்களை அந்த தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். அப்பொழுது என் எலும்புகளை விடாதீங்க. இங்க நான் மரித்தாலும், என் காலம் முடிந்து போனாலும், என் எலும்புகளை கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். அங்கே அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தேசம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் நான் பரம கானானை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. மேல நமக்கு ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில நம்ம எல்லாம் எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு ஒரு நாள் அங்க போனோம். அவ்வளவு பெரிய மனுஷன், அவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தது. ஆனா அவனுடைய எண்ணம் என்ன பண்ணி கொண்டிருந்தது, அவனுடைய சிந்தை எதை பற்றி இருந்தது என்றால், நிச்சயமாய் தேவன் சந்திப்பார். இது என்னுடைய இடம் அல்ல, இந்த அந்தஸ்தெல்லாம் என் ஒரு நாள் போயிடும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஒரு தேசம் இருக்கிறது, அங்கே என் எலும்புகளை கொண்டு போய் வைங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஒரு நாள் சந்திப்பாருங்க, நம்ம எல்லாம் ஒரு நாள் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. நமக்கென்று ஒரு நித்திய நிரந்தரமான ஒரு இடம் இருக்கிறது. இந்த பூமி சொந்தம் அல்ல. நமக்கு இருக்கிற இந்த வீடு காரு வசதி வாய்ப்புகள், இந்த பேங்க்ல இருக்கிற பணம், இதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே சொந்தம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு போனோம். அவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பிலையும் அதிகாரத்திலும் இருந்த ஒரு மனுஷனுடைய சிந்தையே கானானை குறித்து இருக்கும் என்றால், உனக்கும் எனக்கும் இருக்க வேண்டாமா நம்முடைய பரம கானானை குறித்து சிந்தை? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்ராகமம் 13:19 வாசிங்க. மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். ஆமென். போதும். இப்போ எபிரேயர் 11:22 வாசிங்க. அந்த விசுவாச பட்டியல்ல, விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அந்திய காலம்னா அவன் வாழ்ந்த காலத்துல அவன் சொல்றான் ஜனங்களுக்கு, எப்பா கண்டிப்பா ஒரு நாள் சந்திப்பார்,
இந்த தேசத்துல நம்ம நல்லா வசதியா வாழ்ந்தா கூட நமக்கு இந்த தேசம் அல்ல. நம்ம இந்த பூமியில வாழ்ந்தாலும் நமக்கு இந்த பூமி சொந்தம் அல்ல. ஒரு நாள் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்பா. அததான் யோசேப்பு சொல்றாரு, நமக்கு இந்த எகிப்து சொந்தம் அல்ல. இங்க நல்லா கோசன் நாட்டுல வசதி வாய்ப்புகளோடு எல்லா ஆடு மாடு குதிரை கழுதை எல்லா வசதிகள் இருந்தது, பொன்னும் வெள்ளியும் இருந்தது, அதிகாரம் இருந்தது, பஞ்ச நாட்களிலும் பிழைப்பு இருந்தது, அங்க தானியம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனாலும் யோசேப்பினுடைய எண்ணம், ஒரு நாள் வரும் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போகணும்பா. ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களை சந்திப்பார். இது உங்களுடைய இடம் அல்ல, இது உங்களுக்கு உண்டானது அல்ல, இது நிரந்தரம் அல்ல. இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு போனோம். கர்த்தர் நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்துக்கு கொண்டு போகும்படி ஒரு நாள் உன்னை சந்திப்பார். அந்த நாளிலே நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனையும் விட்டுட்டு நீ போக வேண்டும். அதேதான் இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பூமியில நீ எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரு நாள் மேலே போகணும். அதற்காக நீ ஆயத்தப்படு. அவன் சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் எல்லாம் அதையே எண்ணிக்கொண்டு இருந்தது. அவனுடைய சிந்தையை அதையே நினைத்து கொண்டு இருந்தது. அவனுடைய இருதயம் முழுவதும் கர்த்தருடைய தேசத்தை குறித்து இருந்தது. அல்லேலூயா. அவன் வாழும் பொழுதே சொல்லிட்டான், அவனை போல பெரிய ஒரு பதவியில் இருந்தவன் இல்லை, அவளை போல வசதி வாய்ப்புகள் இல்லை. அவனுக்கு எல்லாம் இருந்தது. ஆனாலும் அவனுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும், இதெல்லாம் எனக்கு சொந்தம் இல்லை, எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போகணும். ஜனங்களே, இந்த தேசத்தை விட்டுட்டு நீ போகணும். கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு போகணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கென்று ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார், பரம தேசத்தை. அல்லேலூயா. இந்த பூமியில எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம போகணும். அல்லேலூயா. இந்த பூமியில எவ்வளவு உயர்வு இருந்தாலும் அது நமக்கு சொந்தம் அல்ல. அல்லேலூயா. நமக்கென்று ஒரு இடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்தை நோக்கி நம்ம போக வேணும். கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். அதே போல கர்த்தர் சந்தித்தார். அவன் வாக்கு வாங்கி கொண்டு மரித்தான். அந்த எலும்புகளை கொண்டு போனார்கள் கானான் தேசத்துக்கு. அங்க எகிப்துல விடல. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சொன்னது போல நடந்தது. இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த யூடியூப் வழியா கேட்கிற சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்க எல்லாருக்கும் ஒரு சொல்லுகிறேன், இந்த பூமியில இருக்கிற அத்தனையும் நமக்கு சொந்தமல்ல. ஒரு நாள் வரும், எல்லாவற்றையும் விட்டு போக வேண்டும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற கானானுக்கு, அந்த பரம கானானுக்கு, கானான் தேசத்துக்கு நீ போகும்படி உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். எவ்வளவு செல்வ செழிப்போடு இந்த பூமியில் இருந்தாலும், அன்றைக்கு எகிப்துல அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தில் இருந்தான். ஆனா அவனுடைய எண்ணமும் சிந்தையும் எங்க இருந்தது? கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். இந்த தேசம் என்னுடையதல்ல, இங்க இருக்கிற அதிகாரமும் பணமும் பதவியும் என்னுடையதல்ல, எல்லாவற்றையும் விட்டு ஒரு நாள் நான் போக வேண்டும் என்று சொல்லுகிறான். நீங்க ஒரு நாள் போக வேண்டும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் சொல்றான், தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஆமென். ஒன்று, நீ ஆண்டவரோடு இருந்தா கர்த்தருடைய சமூகத்தில் போவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா இந்த மாம்ச சரீரம் மிக முக்கியமானது. தன் எலும்புகளை குறித்து அனித்திய காலத்தில் அவன் பேசுகிறான். அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே ஆவியானவர் இறங்கி அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து அதன் சரீரத்தில் சேர்ந்து முழு சேனையாய் நின்றது. இதெல்லாம் வருங்காலத்தில் நடக்கக்கூடியதுக்கு முன் அடையாளமாக நிழலாட்டமாக எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் தரீரம் மாம்சம் அழிஞ்சு போயிடும். அது மாம்சம் மண்ணோட மண்ணா போனா போது, என் எலும்புகளை கொண்டு போயிடணும்ப்பா, என் எலும்புகளை கொண்டு போயிடணும்ப்பா. கர்த்தர் முன்குறித்த தேசம், கர்த்தர் அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தேசம், அந்த தேசத்துக்கு கொண்டு போங்க, கர்த்தருடைய தேசத்துக்கு கொண்டு போங்க. இந்த தேசம் என்னுடைய தேசம் அல்ல. ஒருவேளை இந்த தேசத்துல நான் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா இந்த தேசத்தை விட்டு ஒரு நாள்
நாள் நாம் போகணும்பா, அந்த இடத்துக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தின இடத்துக்கு போகணும் என்று சொல்லி தன் எலும்புகளை குறித்து பேச ஆரம்பித்தான். தன் சகோதரருக்குள்ள பிராமிஸ் பண்ண சத்தியம் வாங்கி கொள்ளுகிறான், உறுதிமொழி வாங்குகிறான். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும் தேவன் கண்டிப்பா சந்திப்பார், இங்கிருந்து கொண்டு போவார்ன்னு. அல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு பாடத்தை புகட்டும்படி, எப்பா இங்க நான் வசதியா இருக்கேன், ஏன் சார்பா நீங்கெல்லாம் நல்லா இருக்கிறீங்க, ஆனா ஒரு நாள் வரும் கண்டிப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தேசத்தை விட்டுட்டு போயிடணும்பா, கர்த்தர் காண்பித்த இடத்துக்கு போகணும், கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இடத்துக்கு போகணும் என்று சொல்லி முன் அடையாளமாக சொன்ன ஒரு மகா பெரிய தீர்க்க தரிசன மனுஷன். அதே தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. உங்க சிந்தை எண்ணங்கள் எல்லாம் சொல்லணும், நினைக்கணும். ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு போகத்தான் வேணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு சித்தமானா நம்ம அடுத்த வாரத்தில் இதை முடிக்க போகிறோம், வேறு செய்தி ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் காணப்படும்படி நாம் தேவனை சார்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு உட்பட்டு இந்த வேத வசனத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுத்து நம் மாம்ச சரீரத்தை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம் சரீரத்தின் அவயங்களை ஆளுகை செய்து நம்மை நடத்தும்படி நம்மை அர்ப்பணிப்போம். நித்திய வீட்டிலே நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்போம் ஒரு நாள். அல்லேலூயா. இந்த மாம்சத்துக்கு உட்பட்டு இந்த மாம்சம் சொல்றதெல்லாம் கேட்டு இந்த மாம்சத்தை பாவத்துக்கு உட்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. அல்லேலூயா. ஆவியானவருக்கு செவி கொடுப்போம். மாம்ச சிந்தை மரணம். ஆமென் சொல்லுங்க. மாம்சம் நினைக்கிறதெல்லாம் சாலமோன் சொல்றார், என் கண் பார்த்ததை எல்லாம் நான் என் வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டேன், என் கண் இச்சித்ததை எல்லாம் நான் நான் நினைச்சதெல்லாம் செஞ்சேன், நான் என்ன நினைக்கிறேனோ அது செஞ்சேன், யாரை விரும்பணும்னோ அவங்களெல்லாம் கொண்டு வந்துட்டேன், என் வாழ்க்கையில் எந்த பொருளை விரும்பணும்னோ அதெல்லாம் வாங்கிட்டேன், எல்லாத்தையும் செஞ்சேன். ஆனா எல்லாவற்றிலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். நீ கண் போன போக்களெல்லாம் செய்யலாம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். பிரசங்கி 11:9. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிபன் நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. எல்லாவற்றிலும் நியாயத்தில் கொண்டு வந்து ஒரு நாள் நிறுத்துவார். நம்ம இன்னைக்கு நினைக்கிறதெல்லாம் செய்யறோம், விரும்புறதெல்லாம் செய்யறோம், அது மாம்சம் சொல்லி செய்யறோமா, ஆவியானவர் சொல்லி ஆவியில செய்யறோமா? ஆவியின்படி நடக்கிறவங்க, ஆவியானவருடைய லீடிங்ல நடக்கிறவங்க, ஆண்டவர் சொல்றதை கேட்டு நடக்கிறவங்க தப்பிப்பாங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவங்க மாம்ச கிரியைகளுக்கு உட்பட்டு மாம்சத்தினுடைய சுகத்துக்கு, அந்த கொஞ்ச நேர சுகத்துக்கு உடன்பட்டு அந்த மாம்சம் சொல்றதெல்லாம் கேட்டு மாம்சம் சொல்றதெல்லாம் நினைச்சு அதன்படி நடக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வருவார். கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன் சரீரத்தை திருப்தியாய் புழு தின்னும் என்று போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம். அப்போ அந்த புழு தின்ன போகிற இந்த சரீரத்தை நீ எப்படி வச்சிருக்கிற? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம பல காரியங்கள் பார்த்தோம். இந்த சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் சொல்றதெல்லாம் நீ கேட்க போறியா, கடவுள் சொல்றதை நீ கேட்க போறியா? மாம்சம் எல்லாத்தையும் அனுபவிக்க பார்க்கும். இதை செய்யணும், அதை செய்யணும், சிந்தையில் தொற்றதெல்லாம் செய்யும், கண்டதெல்லாம் பேச வைக்கும், என்னென்னவோ பண்ண வைக்கும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் மாம்சம் செய்ய வைக்கும், அதுக்காக ஓட வைக்கும், பொய் சொல்ல வைக்கும், தவறு செய்ய வைக்கும், இப்படி நிறைய பண்ணும், எங்கெங்கேயோ ஓட வைக்கும். ஆனால் கடைசியில் முடிவு உனக்கு அழிவு. நீ நித்திய வீட்டுக்கு போக முடியாது. அல்லேலூயா. அவனுக்குள்ள, யோசேப்புக்குள்ள ஒரு தேவ பயம் இருந்தது.
அவனுக்குள்ள பயம் இருந்தது. கர்த்தர் உயர்த்த ஒரு பயம் இருந்தது. எந்த அளவுக்கு உயர்த்தினாலும் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் போனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு போயாக வேண்டும் என்று சொல்லி அவனுடைய நினைவுகள் அப்படியே இருந்தது. அதனால தான் வேதத்தில் சொல்றான், கர்த்தர் நிச்சயமாய் உன்னை சந்திப்பார். நான் சொல்றேன், இன்னைக்கு நிச்சயமாய் உங்களை தேவன் சந்திப்பார். நீ நித்திய வீட்டுக்கு, உனக்கென்று ஆயத்தப்படுத்தின வீட்டுக்கு போகணும், உனக்கென்று ஆயத்தப்படுத்தின ஒரு தேசத்துக்கு போகணும். இந்த இடத்தை விட்டுட்டு ஒரு நாள் நீ போய் தான் ஆகணும். ஆனா நீ எங்க போகிற? கர்த்தர் காண்பிக்க தேசமா, இல்ல உலகம் ஆயத்தப்படுத்தி இருக்கிற பிசாசுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நரகத்துக்கு போகணுமா? இருள் நிறைந்த இடத்துக்கு போகணுமா? எங்க போகணும்? உன் மாம்ச சரீரம் எங்க போய் வேதனையில் இருக்கணுமா, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டுமா என்பதை இன்றைக்கு தீர்மானித்துக்கொள். இயேசு இல்லாம இது நடக்காது, தேவனுடைய வார்த்தை இல்லாம இது நடக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க கஷ்டப்பட்டாலும் அங்க நல்லா இருப்போங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த லாசரும் ஐஸ்வர்யவான் கதை ஏற்கனவே நான் சொன்னேன் பாருங்க. அவன் கஷ்டப்பட்டாலும் ஆபிரகாம் மடியில் போய் உக்காந்துட்டான். இவன் சம்பரமா வாழ்ந்து நல்லா தின்னு கண்டதை அனுபவிச்சு கண் போன போக்கெல்லாம் பண்ணி கிண்ணி எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சான். இவனும் ஒரு பணக்காரன், ஐஸ்வர்யவான் தான். யோசேப்பும் பெரிய ஐஸ்வர்யவான் தான். அவனுடைய எண்ணம் எப்படி இருந்தது, இவனுடைய எண்ணம் எப்படி இருந்தது. அவன் எங்க போனான், இவன் எங்க போனான்? இந்த ஐஸ்வர்யவான் பயங்கரமான வேதனை நிறைந்த இடத்துக்கு போனான். அல்லேலூயா. சரீரம் சொல்றதெல்லாம் கேட்க கூடாதுங்க, சரீரம் சொல்றதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. சாலமோனுடைய முடிவு உங்களுக்கு தெரியும். கர்த்தர் கோபம் கொண்டு அவன் ராஜ்யத்தை கிழித்து கர்த்தர் கண்டித்தார், எதிர்த்தார். அவனை எவ்வளவு சொன்னார். அவன் தன் மாம்சத்துக்கு உட்பட்டு, மாம்ச இச்சைக்கு உட்பட்டு கண் போன போக்களெல்லாம் நடந்து தன் சரீர இச்சையை நிறைவேற்ற ஒப்பு கொடுத்து கடைசியில் அவன் பாவத்தில் விழுந்து மரித்தான். நல்ல ஒரு மரணம் இல்லை. தாவீதின் மரணம் வேற, ஆனா சாலமோனின் மரணம் கடைசி நாட்கள்ல அவன் வழுவி போன மரணம், கர்த்தரோடு இல்லாத ஒரு மரணம். அல்லேலூயா. இப்படி நம்ம இருக்கணுமா? நம்முடைய சரீரம் அப்படி மரிக்கணுமா? அதனாலதான் இவ்வளோ வசனம் உதாரணம் காமிச்சேன் உங்களுக்கு. நான் சொல்றதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க, ஒண்ணுமே புரியாது. அப்படியே நம்ம திருப்பி இந்த நேரம் இப்போ கேட்டுட்டு அப்படி சரி கொஞ்சம் பார்க்கலாம், அப்படி நடக்கலாம்னு நினைப்போம். வெளியே போனோன்னு உண்மையான வாழ்க்கை, உண்மையான மாம்ச கிரியை எப்போ தெரியுமா? திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்துடுற, வார்த்தையை கேட்கிற, பாடுற, ஆடுற, குதிக்கிற, அந்நிய பாஷையில பேசுற, எல்லாம் நடக்குது, ஓகே. ஆனா அந்த உண்மையான ஒரு மாம்ச கிரியை எங்க வெளிப்படுதுன்னா திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை. உலகத்துல வெளியே தான் உன் காரியம் தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய இங்க விட்டுருங்க, அந்த 6 நாள் தாங்க ரொம்ப முக்கியம். வெளியே வாழுகிற வாழ்க்கை தாங்க ரொம்ப முக்கியம். நீ எப்படி வாழுகிறாய், எப்படி கண் போன போக்கெல்லாம் வாழுகிறாயா, மனம் போன போக்கில் வாழுகிறாயா, மாம்சம் கேட்கறதெல்லாம் நீ கொடுக்குறியா? மாம்சம் கேட்கும், அது வாங்கு, இதை வாங்கு, இதை பண்ணு, அந்த பண்ணு, பாக்கு போடு, சிகரெட்டு பிடி, குடி, இதெல்லாம் மாம்சம் கேட்கும். ஒரு நாள் வரும், டொப்புன்னு ஏதாவது ஒரு நேரத்தில் கர்த்தர் தூக்கிடுவாரு. ஆனா நீ நினைச்சாலும் மாற முடியாது. மரித்த பின் எதுவுமே கிடையாதுங்க, நேரா நியாய தீர்ப்பு தான். மரித்த பின் கிருபையா, இரக்கமா, இல்ல தயவோ, இல்ல விடுதலையோ, ரட்சிப்போ, சுவிசேஷம் அப்ப அறிவிக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. மனுஷன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் நியாய தீர்ப்பு அடிவதும் நியாய தீர்ப்பு பண்ணுவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழுகிற ஒரு வாழ்க்கையை நீ யாருக்கு ஒப்பு கொடுத்து வாழ போகிறாய்? நீ இந்த வாழுகிற வாழ்க்கை இந்த மாம்ச சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த மாம்ச சரீரம் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு வாழுகிறது? உலகத்துக்கு ஒத்தா இல்ல கர்த்தருக்கு ஒத்து நடக்க போகிறதா? இன்றைக்கு நீ தீர்மானம் பண்ணலாம். பல தடவை கர்த்தர் பேசிட்டாரு, பல தடவை எச்சரிப்பு கொடுத்துட்டார். மறுபடியும் எச்சரிப்பின் சத்தம் வந்து கேட்டு நம்ம மீறி நடக்கும் பொழுது, மாம்சத்துக்கு உட்பட்டு நடக்கும் பொழுது சடுதியா ஒரு நாள் மரணம் வரும். நீ எதிர்பார்க்காத நேரத்துல வரும். அந்த ஐஸ்வர்யவான் நினைச்சு பார்த்தான்னா டப்புன்னு போயிட்டான், கர்த்தர் தூக்கிட்டாரு. எப்ப வேணாலும் மரணம் வரலாம்.
ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் அவன் மரணம் வர்றதுக்கு முன்னாடி எப்ப வேணாலும் வரலாம்னு சொல்லிட்டு தான் யோசேப்பு பேசுகிறான். தன் அனித்திய காலத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்த செழிப்பாய் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலேயே தன் சகோதரெல்லாம் கூப்பிட்டு பேசுறான். எப்பா, இந்த தேசம் நம்முடையதல்லப்பா, இதை நம்ம ஒரு நாள் விட்டுட்டு போனோம்ப்பா. இந்த பாரு, என் கையில எல்லாம் பொண்ணும் வெள்ளியுமா இருக்கு, எப்படி என் வஸ்திரத்தை பாரு, என் அதிகாரத்தை பாரு, ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு போனோம்ப்பா. அல்லேலூயா. உன் மாம்சம் சொல்றதெல்லாம் கேட்டு நடந்த நாட்கள் போதும். ஆவியானவர் சொற்படி நடங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கோ ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எத்தனை சத்தியம் கேட்டாலும் இந்த மாம்சம் வழுவி போக பண்ணும். ஆனால் உறுதியான தீர்மானமும் முடிவும் நீ எடுக்கும் பொழுது நீ நித்தியத்தில் காணப்படுவாய். இல்லை என்றால் இன்றைக்கு மரணம் வரும் என்றால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய் என்று வேதம் கேட்கிறது. இன்றைக்கு உனக்கு மரணம் வரும் என்றால், நேற்று வரை பாவத்தில் வாழ்ந்து விட்டு இன்னைக்கு மரணம் வந்தா நேரா போயிடுவேன் நினைக்காத. பயங்கரமான வேதனை நிறைந்த இடத்துக்கு தான் நீ போக முடியும். மனம் மாறாத பட்சத்துல உன் சரீரத்தின் அவயங்கள் பாவத்துக்கு உட்பட்டு ஒத்து, உலகத்துக்கு ஒத்து, மாம்சத்துக்கு ஒத்து நடக்கிறபடியால உனக்கு மரணம் வந்தா நீ நித்திய வீட்டுக்கு போவது முடியாத காரியம். மரித்த பின் யாரும் எதுவும் செய்ய முடியாத காரியம். கர்த்தரே ஒன்றும் பண்ண முடியாது. உன் குடும்பம் ஒன்றும் பண்ண முடியாது. உன் கூட இருக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது. உனக்காக எதுவுமே செய்ய முடியாது. மரித்த பின் நீதியும் நியாயமும் தான் கிடைக்கும். என்ன செஞ்சியோ அதுக்குண்டானது. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த சரீரம் முழுவதையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, எங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும் நீங்கள் நடத்தன ஐயா. எங்களை மாம்ச கிரியைகள், உலக கிரியைகள், மனுஷ கிரியைகள், பிசாசின் கிரியைகள் நடத்தாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே.